பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாயிருக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் இருப்போம். அப்படி உண்மையாய் இருக்கும் பொழுது தேவன் அருளுகிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் முழுமையுமாக பெற்றுக்கொள்வோம். என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவராகிய இயேசு மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே மற்ற ஜனங்களைப் போல அல்ல, அவன் எப்பொழுதும் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையுமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்கும் பொழுது, உண்மையாக ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறார். ஆகவே நாம் உண்மையாயிருப்போம். எல்லா காரியத்திலும் உண்மையாயிருக்கும் பொழுது நிச்சயமாகவே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் ஆண்டவர் அநேகத்துக்கு நம்மை அதிகாரியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே சின்ன காரியத்தில், கொஞ்ச காரியத்தில் கூட நாம் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் நிலைத்திருக்கிறது. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்றால் ஆசீர்வதிப்பார், நம்மை குணமாக்குவேன் என்றால் அவர் குணமாக்குவார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார், வசனித்தும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். ஆகவே நாமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மையை நாம் சுதந்திரித்து அனுபவித்துக் கொண்டே இருப்போம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு நன்மை உண்டாகும்.
நமக்கு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறாராம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் கைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கர்ப்பத்தின் கனியை, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். மிருக ஜீவனின் பலனை ஆசீர்வதிக்கிறார். நிலத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணம் உண்டாக செய்கிறது. எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து நம்மை செழிப்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைக்க விரும்புகிறார். ஆகவே நாம் சின்ன காரியத்திலும் உண்மையாயிருப்போம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே திருடன் திருட கொல்ல வருகிற அவனுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நொறுக்கி போட்டு நம்முடைய வாழ்க்கையில சத்துரு திருடன எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு பெற்று தந்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிபூர்ண ஜீவனை, நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிபூர்ணமான நித்திய ஜீவனுக்காக, எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்து, மற்ற மனிதர்கள் முன்பதாக உண்மையாயிருந்து, மேல் அதிகாரிகளுக்கு முன்பாக உண்மையாயிருந்து, குடும்பத்திலே உண்மையாயிருந்து, எல்லாவற்றிலும் நிறைவான பரிபூரண ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.